இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் மகிழ்ச்சியாகவும் அவங்க வாழ்க்கையை வாழ முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணுற விதம் தாங்க. பிரச்சனைகள்ங்கிறது எல்லாருக்குமே வந்து போகும். மனிதர்களாக இந்த பூமியில் நம்ம பிறந்துட்டாலே நமக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடி போகிறவங்களும் இருக்காங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஹேண்டில் பண்ணுறவங்க வாழ்க்கையிலேருந்து தோற்று போகிறாங்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறு கதையும் அப்படி தாங்க. பிரச்சனைகளை கண்டு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறான், அந்த பிரச்சனைகள்லேருந்து அவன் வாழ்க்கையிலேருந்து எப்படி வெளியில் வராங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். ஒரு ஊரில் ஜெகன் அப்படிங்கிற வாலிபர் இருக்கார். இந்த வாலிபர் அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பழக்கடை வச்சு நடத்திக்கிட்டு வர்றாரு. அந்த பழக்கடையில் கூட்டம் எப்போதுமே அதிகமாக தான் காணப்படும். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஆனால் அவருடைய பிஸ்னஸ் லைஃப் நல்லா இருந்தாலும் ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் டல்லு தான். ஏன்னா அவருடைய மகன் அந்த அளவுக்கு படிக்க மாட்டாப்புல, படிப்பில் கொஞ்சம் சுமார் தான். அதனால அவரால் முழுமையாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. என்னதான் பிஸ்னஸில் அவர் கொடி கட்டி பறந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலுமே அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. இப்படி தான் அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அதே ஊரில் இன்னொரு பழக்கடையும் வந்துடுது. இன்னொரு பழக்கடை வரப்போ மக்கள் எல்லாருமே இந்த ஜெகனுடைய பழக்கடைக்கு போகிறத விட்டுட்டு இந்த பழக்கடையிலேயே எல்லா பழத்தையும் வாங்கிட்டு போகிறாங்க. இப்படி இருக்கிறப்ப ஜெகனுடைய பழக்கடை டல் அடித்து போகுது. பிஸ்னஸும் படுத்துடுது. ஆல்ரெடி ஜெகன் ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு இவருடைய வியாபாரமும் படுத்து போகவே ஜெகனுக்கு இன்னும் வாழ்க்கையில் பயம் அதிகமாக போகுது. அடுத்த கட்டம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குமோங்கிற பயம் ஒரு பக்கம். இனிமேலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பையனும் இப்படி படிக்காமல் இருக்கானே, நம்மளை யார் வழிநடத்தி செல்ல போகிறா அப்படிங்கிற கவலையும் வருது. எல்லாரும் கவலை நம்ம என்ன பண்ணுவோம், கோவிலுக்கு தான் போவோம். ஜெகனும் அதே முடிவை எடுத்துட்டு கோவிலில் போய் சாமிக்கிட்ட நம்ம கஷ்டத்தெல்லாம் சொன்னால் சாமியாவது கேட்கட்டும், அப்போயாவது நம்ம கஷ்டம் குறையும்னு சொல்லிட்டு ஜெகன் அவனுடைய ஊரில் உள்ள ஒரு பெரிய கோவிலுக்கு போகிறான். இப்போ ஜெகன் கோவிலுக்குள்ளே வந்துடுறான். கோவிலுக்குள்ளே வந்த பிறகு அந்த கோவிலுக்குள்ளே உள்ள கியூவையும் பார்க்குறான். கியூ பெரிய கியூவாக நிற்கிது. கடவுள்கிட்ட மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு கோரிக்கையை முன் வச்சு பிரார்த்தனைகளை செய்கிறப்ப எல்லாரோட முகத்தையுமே ஜெகன் பார்க்குறான். பார்க்குறப்ப யாரோட முகத்துலேயுமே சந்தோஷங்கிறது இல்லை. ஒவ்வொரு குறைகளை சொல்கிறதுக்காக தான் எல்லாரும் கோவிலுக்கு வந்திருக்காங்கிறத ஜெகன் உணர்றான். அப்போதைக்கு ஜெகனுக்கு ஒன்று தோணுது. என்ன தோணுதுன்னா, இத்தனை பேர் கோரிக்கையை வைக்கிறப்ப கடவுள் யார் கோரிக்கையை எடுத்துப்பார். அதனால் இப்போதைக்கு நம்ம கோரிக்கையை கடவுள்கிட்ட வைக்க வேணாம். யாரும் இல்லாத டைமில் நம்ம கோரிக்கையை வச்சா கடவுள் அப்போ தான் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஜெகனுக்கு வருது. அதனால கோவில்லையே ஒரு இடம், மறைவான இடத்த பார்த்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கப்ப கோவிலுக்கு நடைய சாத்துற டைம் வந்துடுச்சு. அப்போதைக்கு கோயிலுடைய நடைய சாத்திடுறாங்க. ஜெகன் ஒரு மறைவான இடத்துல ஒளிஞ்சிருக்கிறது யாருக்குமே தெரியலை. இப்போ ஜெகன் ரொம்ப அசதியில் தூங்கிடுறாரு. நள்ளிரவு ஆயிடுது. அப்போதைக்கு ஒரு பேச்சு குரல் முணுன்னு ஜெகனுடைய காதில் விழுந்துட்டு இருக்கு. எங்கேருந்து இந்த குரல் வருதுன்னு சொல்லி ஜெகன் முழிச்சு எழுந்து வராரு. எழுந்து பார்க்குறப்ப இந்த குரல் எங்கேருந்து வருதுன்னா, கோவிலுடைய படிக்கட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கு. கோவிலுடைய படிக்கட்டும் தூணும் பேசுது. கோயிலுடைய தூணும் படிக்கட்டும் பேசிக்கிட்டு இருக்கு. இதை ஜெகன் ஒளிஞ்சிருந்து காதில் வாங்குறாப்புல. அப்போதைக்கு கோவிலில் உள்ள படிக்கட்டு தூணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. தூணுக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீ, நான், கோவிலில் உள்ள சிற்பம், நம்ம 3 பேருமே ஒரே கல் தான். ஆனால் அங்கே உள்ள சிற்பியும் சரி கொத்தனாரும் சரி நம்மளை தட்டி பார்த்துட்டு நீ கோவிலுடைய படிக்கட்டா போ, நீ தூணாகவும் நீ
கோவிலுடைய சிற்பமாகவும் இரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து பிரித்து கொடுத்துட்டாப்புல. அதுலேயே பாவப்பட்ட ஜென்மம் வந்து நான் தான், ஏன்னா எல்லார்ட்டையும் டெய்லி மெதி வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கீழே உள்ள படிக்கட்டு வந்து பேசுது. ஒரு நாளைக்கு இந்த சாமியை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் வந்து போகிறாங்க, எத்தனை பேர் ஏறுறாங்க, எத்தனை பேர் இறங்குறாங்க, என்னால் டெய்லியும் இந்த வலியை தாங்க முடியலன்னு சொல்லி அந்த படிக்கட்டு வந்து தூணுக்கிட்ட சொல்லுது. இப்போ தூண் வந்து பேச ஆரம்பிக்குது. நீயாவது பரவாயில்ல, கோவில் நட சாத்துனாங்கன்னா நீயாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் என் நிலமையை யோசிச்சு பாரேன், எப்போதுமே எல்லாரையும் தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், நான் எப்போதுமே ஆன் டியூட்டி தான் நான் அப்படின்னு சொல்லி கோவிலுடைய அந்த தூண் வந்து சொல்லுது. உனக்காவது ரெஸ்ட்டு கிடைக்கும், எனக்கு என்னைக்கு ரெஸ்ட்டு கிடைச்சிருக்கு சொல்லு அப்படின்னு தூண் சொல்லுது. தூண் சொல்கிறப்ப படிக்கட்டு சொல்லுது, இப்போ நீயும் சந்தோஷமாக இல்லை, நானும் சந்தோஷமாக இல்லை, ஆனால் திருப்பி தேர்ந்தெடுத்தார் இல்லையா, ஒன்று வந்து தூணாகவும் என்ன வந்து படிக்கட்டாகவும் இன்னொரு கல்லை வந்து சிற்பமாகவும் அதாவது சிலையாகவும் தேர்ந்தெடுத்தார் இல்லையா. ஒருவேளை கோவிலில் உள்ள சிலை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கு தான் டெய்லி அபிஷேகம் ஆராதனைகள் இந்த மாதிரி பூக்கள் எல்லாமே வந்து மக்கள் வந்து எப்போதுமே அந்த சிலையை பார்க்குறதுக்காக தான் கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, அதனால அந்த சிலை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு அழுகுரல் கேட்குது. எங்கேருந்து இந்த அழுகுரல் கேட்குதுன்னு சொல்லி பார்த்தா கோவிலில் உள்ள சிலையே அழுவுது. கோவிலில் உள்ள சிலை அழுகிறப்ப படிக்கட்டு கேட்குது, நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு நினச்சோம், நீ ஏன் அழுவுற, என்ன தான் டெய்லியும் இத்தனை பேர் மிதிக்கிறாங்க, இந்த தூணை பாரு 24 மணி நேரமும் எதையாவது சுமந்துக்கிட்டே இருக்குது, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த படிக்கட்டு கேட்குது. கேட்குறப்ப அதுக்கு கோவிலில் உள்ள சிலை சொல்லுது, அட ஏன்பா நீங்கள் வேற, நீங்கள் எவ்வளவோ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றீங்க, என் நிலமையை யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு மக்கள் வந்து எனக்கு எத்தனை பேர் திரும்ப பார்க்குறாங்க, பார்க்குறதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலைப்பா, என்னை வந்து பூக்கள் அப்புறம் அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட நேர்த்திக்கடன் கோரிக்கைன்னு ஒன்று வைக்கிறாங்க பாரு, அவங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறப்ப அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்தை சொல்கிறப்ப அந்த கஷ்டத்தை உள்வாங்கி நானே அழுகுறேன், இப்போ என்னையே அழுவ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலை சொல்லுது. டெய்லியும் அழுவாத நாள் பாக்கி இல்லை, ஒவ்வொருத்தரும் அவரோட கஷ்டத்தை சொல்கிறப்ப இப்படியெல்லாம் கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுவ வந்துடுது, உன் வாழ்க்கை எவ்வளவோ தேவலாம், நீ படிக்கட்டாக இருந்துட்ட, நீ தூணாக இருந்துட்ட, இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நீ உள்வாங்கி பாரு, அப்போ உனக்கு எல்லாமே புரிய வரும் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலோட சிலை சொல்லுதுங்க. நம்மளால தான் எப்போதுமே கோரிக்கைங்கிற பேரில் வந்து சாமியவே அழுவ விட்டுருவோமே. இந்த மாதிரி இருக்கிறப்ப இதெல்லாம் ஜெகன் வந்து காதில் வாங்கிட்டு இருக்காருங்க. காதில் வாங்குறப்ப ஜெகனுக்கு வந்து அப்போ தான் புரிய வருது, இந்த உலகத்தில் யாருமே மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறத ஜெகன் வந்து புரிஞ்சுக்கிறாரு. மகிழ்ச்சியாக வாழ்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெகன் வந்து முடிவெடுக்கிறாரு. அந்த மாதிரி காலையிலே வந்து நட வந்து திறக்கப்படுது. ஜெகன் வந்து கோவிலேருந்து வெளியில் வந்துடுறாரு. இப்போ ஜெகன் வந்து எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரோ அது எல்லாமே வந்து அவருக்கு ஈஸியாக தெரியுது. இதிலெல்லாம் இந்த திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவருடைய பிஸ்னஸை கையில் எடுக்கிறாரு. பிஸ்னஸ் வந்து டல்லாக போணுச்சு இல்லையா, அந்த பிஸ்னஸில் வந்து சிறு சிறு திருத்தங்களை கொண்டு வராரு. பழங்களை கம்மியாக கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய திருத்தங்களை வந்து கொண்டு வரப்ப அவருடைய பிஸ்னஸ் வந்து உயர்ந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்து திரும்பியும் லாபத்தை நோக்கி போகுது. அப்படி இருக்கிறப்ப அதே யுக்தியை வந்து அவருடைய பையன் விஷயத்துலேயும் ஹேண்டில் பண்ணுறாரு. பையனை கூப்பிட்டு பேசுகிறாரு. பொறுமையாக பக்குவமாக பையனுக்கு வந்து எப்படி படிக்கணும், எப்படி அவர் பையன் வந்து மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பக்குவமாக பொறுமையாக பையனுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறாரு. பையனுமே வந்து படிப்பில் வந்து சுமாராக இருந்த பையன் வந்து இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுறான். டவுனாக இருந்த பையன் வந்து இப்போ படிப்புலையுமே வந்து நல்ல படிப்பை வந்து காட்டுறான். இப்படி இருக்கிறப்ப ஜெகன் வந்து அவன் வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறான். இந்த கதையில் சொன்ன மாதிரி தாங்க, நம்ம வாழ்க்கையிலையுமே ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியாக இருக்கோமான்னு கேட்டால் கிடையாது. மகிழ்ச்சிங்கிறது வந்து நம்ம உருவாக்கிக்கிறது தான். அந்த மகிழ்ச்சியை எப்படி உருவாக்கலாம்? ஒவ்வொரு மனிதர்கிட்டையுமே வந்து பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யும். வாழ்க்கைன்னு வந்துட்டாலே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற விதம் தான்.
இப்போ இந்த ஜெகன் எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் படபடன்னு இருக்கிறப்ப அவருக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து நிதானமாக அந்த கோவிலில் நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே யோசித்து அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே உண்டு, அந்த கடவுளுக்குமே பிரச்சனைங்கிறது வருது, ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தை வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலுமே வந்து பல பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யும். அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் தான். அந்த பிரச்சனைகளை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டோன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம வந்து வெற்றியாளர் தாங்க. அதே பிரச்சனைகளை கண்டு நம்ம எதிர்நீச்சல் போடாமல் நம்ம பயந்து ஒடுங்கி உட்காந்துட்டா நம்ம வாழ்க்கையும் டல்லடிச்சு போயிடுதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த ஸ்டோரியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்குமே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.